ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுர போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது. சந்தேக நபர் கைதான பின்னரும் தொடரும் போராட்டம். சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்று விஜயம் செய்துள்ளார். அபிவிருத்தியின் பலன்கள் நியாயமாக அனுபவிக்கும் சமூகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் ஜனாதிபதி தெரிவிப்பு. முன்னாள் சபாநாயகர் மற்றும் தற்போது பதவியில் இருப்பவர்கள் தங்களது பதவி காலத்தில் எரிபொருளுக்காக செலவிட்ட நிதி செலவீனங்களை சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க சபையில் சமர்ப்பித்தார். உள்நாட்டுச் செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாளை காலை 8 மணி வரை நாடு தழுவிய வேலைநிறுத்தம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளது. நேற்றைய தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பதிவான வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பமாகும் வரையில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தை அவர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் குறித்த வேலைநிறுத்தம் இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்ற அவசர சிகிச்சை சேவைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதவாறு தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வேலை நிறுத்தம் சிறுவர் வைத்தியசாலைகள், மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள், தேசிய மனநல நிறுவனம் மற்றும் முப்படை வைத்தியசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படாது எனவும் அந்த சங்கம் தீர்மானித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கிரிபண்டலாகி நிலந்த மதுரங்க ரத்நாயக்க என்ற கல்நேவ நவநகர பகுதியை சேர்ந்தவராவார். மேலும் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் பிரிதொரு வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் இருந்து விடுதலை பெற்று வந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது. 34 வயதுடைய குறித்த சந்தேக நபர் ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர் என்பதோடு அவர் கல்நேவ விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வைத்தியரை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய பின்னர் அவரது 2 கையடக்க தொலைபேசிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார். மேலும் காணாமல் போன தொலைபேசியின் இருப்பிடம் குறித்து கிடைத்த சமிஞைகளின் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது அவுகண ரயில் நிலையம் அருகே கையடக்க தொலைபேசி சமிஞைகள் இல்லாததால் அப்பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கல்நேவ போலீஸ் விசேட குழுவினர் கல்நேவ எலபதுகம பகுதியில் மறைந்திருந்து சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வரும் 32 வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் பணிக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்தார். குறித்த வைத்தியர் தனது கடமையை முடித்துவிட்டு இரவு 7 மணி அளவில் வைத்தியசாலையில் இருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளார். வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் நுழைந்தபோது பின்னாலிருந்து வந்த ஒரு நபர் திடீரென அவரது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் வைத்தியரின் வாயை இறுக்கமாக கட்டி அவர் கத்த முடியாதபடி கட்டிய சந்தேக நபர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை திறக்க சொல்லி வைத்தியரை வீட்டிற்குள் அழைத்து சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி கதவை மூடியுள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் தப்பியோடிய நிலையில் வைத்தியரின் கையடக்க தொலைபேசியையும் திருடி சென்றுள்ளார். சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியர்
வைத்தியசாலை வார்டுக்கு வந்த வைத்தியர் தான் முகம் கொடுத்த சம்பவத்தை பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்று காலை விஜயம் செய்துள்ளார். அனுராதபுர போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த நபரொருவர் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இந்த சம்பவம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் விஜயம் செய்துள்ளார். பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர், துணை பணிப்பாளர் உள்ளிட்ட வைத்திய குழுவிடம் விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. வரி சேகரிப்பில் செயல்திறன் மற்றும் நியாயப்போக்கு என்பனவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மதுபான மற்றும் புகையிலை தொழிற்துறையை முறையாக ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அரச வருமானத்தை அதிகரித்தல், சட்டப்பூர்வமான வருமானத்தை உருவாக்குவதற்கு வசதிகளை வழங்குதல், சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க கூடியவற்றை அமுல்படுத்தல், சட்டவிரோத மதுபானம், அபாயகர ஊடகங்கள் மற்றும் மனோவியல் ஊடகங்கள் தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக தீவிர விழிப்புணர்வு திட்டங்களை செயற்படுத்துதல், தரமற்ற மதுபானங்களை அருந்துவதால் ஏற்படும் உடல்நலக்கேடுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதை உறுதி செய்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கு உதவுவதற்காக நாட்டின் மதுபானம் மற்றும் ஏனைய அங்கீகரிக்கப்பட்ட மதுபானங்களை செயற்திறன் மிக்கதாகவும் பயனுள்ள முறையிலும் கட்டுப்படுத்துவது குறித்தும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. மாத்தர நீதிமன்றத்தால் தன்னை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரீட் மனுவின் பரிசீலனை நிறைவுக்கு வந்துள்ளது. அதன்படி குறித்த மனுவின் தீர்ப்பை எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இந்நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மாத்தரை நீதவான் நீதிமன்றம் நேற்று திறந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 போலீஸ் அதிகாரிகளை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிப்ரவரி 28ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. டிசம்பர் 31, 2023 அன்று மாத்தர வெலிகம பெலன பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அபிவிருத்தியின் முழு பலன்களையும் நியாயமாக அனுபவிக்கும் வளமான சமூகத்தை கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். நாட்டு மக்களின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்காக அரசு மற்றும் அரச சாரா நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன. பொருளாதார ரீதியாக வலுவூட்டல் தேவைப்படுபவர் கடன் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இதற்காக சமுர்த்தி நிதியிலிருந்து 55 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்க முன்மொழியப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அந்த நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு திறம்பட பயன்படுத்துவது தொடர்பில் ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. முறையான நகர்ப்புற அபிவிருத்தியின் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நகர அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்து செயல்படுத்தும் பொது பொருளாதார, சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் பௌதீக அடிப்படையில் ஒருங்கிணைந்த திட்டங்களை தயாரிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நகர திட்டங்களை ஆன்லைனில் அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அதற்காக தொடர்புடைய நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. முன்னாள் சபாநாயகர், முன்னாள் பிரதி சபாநாயகர், முன்னாள் பிரதி குழுத் தலைவர் மற்றும் தற்போது பதவியில் இருப்பவர்கள் தங்கள் பதவி காலத்தில் எரிபொருளுக்காக செலவிட்ட நிதி செலவினங்களை சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 2023ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன 8 வாகனங்களுக்கு 26 மில்லியன் மதிப்புள்ள எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார். மேலும் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச 2023ஆம் ஆண்டு 6 வாகனங்களுக்கான எரிபொருளுக்காக ரூபாய் 14 மில்லியன்
மில்லியன் செலவிட்டுள்ளார். பிரதி குழு தலைவர் 4 வாகனங்களுக்கு ரூபாய் 7.8 மில்லியனை பயன்படுத்தியுள்ளார். 2024 ஆண்டில் முன்னாள் சபாநாயகர் 9 வாகனங்களுக்கு ரூபாய் 33 மில்லியன் மதிப்புள்ள எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார். 2024 ஆண்டின் முதல் 9 மாதங்களில் முன்னாள் பிரதி சபாநாயகர் 6 வாகனங்களுக்கு 13 மில்லியனை பயன்படுத்தியுள்ளார். அதே காலகட்டத்தில் முன்னாள் பிரதி குழு தலைவர் 4 வாகனங்களுக்கு எரிபொருளுக்காக ரூபாய் 7.2 மில்லியனை பயன்படுத்தியதாகவும் அமைச்சர் இதன்போது சபையில் தெரிவித்தார். இதே நேரம் தற்போதைய நாடாளுமன்றத்தின் முதல் 1.5 மாதங்களில் புதிய சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் ரூபாய் 1,23,000 எனவும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் ரூபாய் 45,000 எனவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். இதேவேளை பிரதி குழு தலைவரின் எரிபொருள் செலவுகள் ரூபாய் 18,000 ஆகும். மேலும் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் சபாநாயகரின் எரிபொருள் செலவுக்கு 2,18,000 ரூபாவாகவும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவுக்கு 23,000 ரூபாவாகவும் பிரதி குழு தலைவரின் எரிபொருள் செலவு 81,000 ரூபாவாகவும் இருந்தது. பிப்ரவரி 25ஆம் தேதி வரை சபாநாயகரின் எரிபொருள் செலவுக்கு ரூபாய் 1,23,000 என்றும் பிரதி சபாநாயகரின் எரிபொருள் செலவுகள் ரூபாய் 25,000 என்றும் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். முன்மொழியப்பட்டுள்ள புதிய கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் சட்டமூலத்திற்கான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னர் கடற்றொழில் அமைச்சின் செயலாளருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது இந்த குறைபாடுகள் இருப்பது காரணமாக இவைகள் எல்லாத்தையும் முற்றாக அகற்றிவிட வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய மக்களுடைய பணத்தை, மக்களுடைய பணம் இதற்காக விரயமாக இருக்கின்றது, வரி இதற்காக விரயமாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் கடந்த காலங்களில் இது தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு கேபினட் உபக்குழு ஒன்றினை அமைத்திருக்கின்றோம். அப்போ அந்த அமைத்ததன் விளைவாக அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இன்றைக்கு இது ஒரு புதிய சட்டம் மூலமாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றது. அப்போ அதனால் நாங்கள் விஷயமாக மக்களை நேசிக்கின்ற மக்களுடைய சார்புடைய அரசாங்கம் என்றதன் காரணமாக எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இது தொடர்பிலான மேலும் ஆலோசனைகள் தேவைப்படுகிறது, மக்களுடைய கருத்து தேவைப்படுகிறது, இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய கருத்து மேலதிகமாக தேவைப்படுகிறது. அந்த வகையில் இதற்கு மேலதிகமான கருத்துக்களையும் தகவல்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்காக எல்லோரும் முன்வாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அதற்காக மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னர் எங்களுடைய கடல் தொழில் அமைச்சின் செயலாளருக்கு உங்களது ஆலோசனைகளை பெற்று தாருங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்போம். ஏனென்றால் நாங்கள் நிச்சயமாக இந்த நாட்டின் மக்களுக்காகவே அல்லது கடல் தொழிலாளர்களுக்காகவே இந்த சட்டமூலத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த சட்டமூலத்தை மேலும் ஆராய்வதற்கு, மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதை போன்று மக்களுடைய விருப்பத்தோடு இதை நிறைவேற்றுவதற்கான தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த தேவையின் அடிப்படையில் இதற்கான ஆலோசனைகளை பெற்று தாருங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்கிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய முதலாம் தவணைக்காக பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலாம் தவணைக்கான 2ஆம் கட்டம் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளுக்காக ஏப்ரல் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரி ஒருவர் மற்றும் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்து விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயற்சித்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிகரெட்டுகளை நாட்டிற்கு கொண்டு வந்த பிரபல தொழிலதிபரும் அவரது உதவியாளரும் துபாயில் இருந்து ஃப்ளை துபாய் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். சந்தேக நபர்கள் 5 சூட்கேஸ்களை கொண்டு வந்ததாகவும் அவற்றில்
60,000 வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய 300 சிகரெட் அட்டை பெட்டி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சிகரெட் கையிருப்பின் மதிப்பு 9 மில்லியன் ரூபாய் என்றும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரும் கம்பளை பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 42 நீர்த்தேக்கங்கள் இன்று காலை நிலவரப்படி நிரம்பியுள்ளது என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அம்பாறை மாவட்டத்தில் 7 முக்கிய நீர்த்தேக்கங்கள், அனுராதபுரம் மாவட்டத்தில் 6 முக்கிய நீர்த்தேக்கங்கள், பதுளை மாவட்டத்தில் 5 முக்கிய நீர்த்தேக்கங்கள், பொலனறுவை மாவட்டத்தில் 3 நீர்த்தேக்கங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் 3 நீர்த்தேக்கங்கள் உட்பட மொத்தமாக 42 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படவுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னேரியா, கடவுள்ள, கந்தளாய், ராஜங்கனல், லுணுகம்பெஹர நீர்த்தேக்கங்கள் மற்றும் சேனாநாயக்க சமுத்திரம் மற்றும் பராக்கிரம சமுத்திரம் ஆகியவை இந்த நீர்த்தேக்கங்களில் அடங்கும் என்று திணைக்களம் கூறுகின்றது. நாட்டின் உயர்கல்வியின் தரம் குறித்து திருப்தி அடைய முடியாது என்றும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிறுவன சீர்கேடுகளே இந்த நிலைக்கு காரணம் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். அம்பாறை ஹார்டி உயர் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, ஒவ்வொரு துறையிலும் நாட்டுக்கு தேவையான தலைவர்களை உருவாக்காமல் இந்த நாட்டை மாற்ற முடியாது என்ற உண்மையை அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் உணர்ந்துள்ளோம். எனவே கல்வித்துறையை சரியான திசைக்கு கொண்டுவர நாம் முன்னுரிமை அளித்து செயல்படுகிறோம். கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முதற்கட்டமாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கு முழுமையடையாத உட்கட்டமைப்பு வசதிகளை பூர்த்தி செய்யவும், வெற்றிடங்களை நிரப்பவும், தற்போதுள்ள பாடத்திட்டத்தின் தரத்தை உயர்த்தவும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளோம். கடந்த காலங்களில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் வீடு வசதிகள் அதிகரிக்கப்படவில்லை. அதற்கு நிதி அல்லது வேறு பிரச்சினைகள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் மாணவர்களுக்கான விடுதி பிரச்சினைகளை தீர்க்க சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளோம். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஹார்டி நிறுவனத்தைப் போலவே ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தனித்துவம் உள்ளது. அந்த நிலையை பாதுகாத்து உயர்த்த நிலையை நோக்கி செல்ல வேண்டும். பன்முகத்தன்மை கொண்ட பல நிறுவனங்கள் உள்ளன. அந்த நிறுவனங்கள் தங்கள் தனித்துவத்தை பாதுகாத்து இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். எதிர்காலத்தில் பாடசாலை கல்வியில் தொழிற்கல்வியை மேம்படுத்துவதற்கு அதிக முன்னுரிமை அளிப்போம். இவ்வாறான நிலையில் எதிர்காலத்தில் ஹார்டி கல்வி நிறுவனம் போன்ற நிறுவனங்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்படும். உயர்கல்விக்கு பின்னர் அதிக மாணவர்கள் தொழிற்கல்விக்கு செல்கின்றனர். எனவே தற்போதைய தொழிற்சந்தைக்கு மட்டுமின்றி எதிர்கால தொழிற்சந்தைக்கும் பொருத்தமான மனித வளத்தை உருவாக்குவது அவசியம். இந்த நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் தரம் குறித்து நாம் திருப்தி அடைய முடியாது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிறுவனங்களின் வீழ்ச்சியும் இதற்கு காரணம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கையில் முதல் முறையாக இடத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரத்தினூடாக வாக்களிப்பு மேற்கொண்டு வவுனியா மாணவன் சாதனை படைத்துள்ளார். வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் இடம்பெற்ற மாணவர் பாராளுமன்ற தேர்தலுக்கே இடத்திரனியல் முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றது. பாடசாலை மட்டத்தில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் வவுனியா விபுலானந்தா கல்லூரி மாணவன் கபிலாசால் அண்மையின் புத்தாக்க போட்டிக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்ற இடத்திரனியல் முறையிலான வாக்களிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிப்பு செயற்பாடு இடம்பெற்றிருந்தது. மாணவனினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் இலங்கையில் முதல் முறையாக ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தமை இதுவே முதல் தடவையாகும். இலங்கை தேர்தல் முறையில் கடதாசி பாவனை இல்லாது இலத்திரனியல் வாக்களிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கோடு குறித்த மாணவரினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொறிமுறை முதன்முறையாக மாணவர் பாராளுமன்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரம்ப நிகழ்வில் வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ், வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் த முகுந்தன், பாடசாலை அதிபர், அயல் பாடசாலை அதிபர்கள், கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் முன்னிலையில் வாக்களிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்ததோடு வாக்களிப்பும் இடம்பெற்றிருந்தது. இதன் பின்னர் குறுகிய நேரத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தமையும் விசேட அம்சமாகும். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி, தபாலில் ஏற்படக்கூடிய காலதாமதங்களையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு மார்ச் மாதம் 17ஆம் திகதி நள்ளிரவு 12 மணி வரை நீடிக்கப்படுவதாக மேற்படி அறிக்கை
அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தள, நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தள, நுவரெலியா மற்றும் பொலன்னறுவ மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, கிழக்கு, மேல் சப்ரகமோ, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தள, நுவரெலியா மற்றும் பொலன்னறுவ மாவட்டங்களிலும் சில இடங்களில் மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். விளையாட்டு செய்திகள். டெஸ்ட் கிரிக்கெட்டின் 150 வருட கால நிறைவினை கொண்டாடும் விதமாக விசேட பகலிரவு டெஸ்ட் போட்டியொன்று ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளிடையே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் மைதானத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் போட்டி 2027 ஆண்டின் மார்ச் மாதம் 11 தொடக்கம் 15 வரையான காலப்பகுதியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1877 ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளிடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்ற பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் 2 வருடங்களில் 150 வருட பூர்த்தி எட்டவிருக்கிறது. ஏற்கனவே இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட்டின் 100 வருட பூர்த்தியினை கொண்டாடும் விதமாக 1977 ஆண்டு டெஸ்ட் போட்டியொன்று ஒழுங்கு செய்யப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட நிகழ்வின் தொடர்ச்சியாகவே ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளிடையிலான டெஸ்ட் போட்டி 150 வருட நிறைவினையொட்டி 2027 ஆண்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் டெஸ்ட் கிரிக்கெட் மீதான கிரிக்கெட் ரசிகர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் பொருட்டே இந்த டெஸ்ட் போட்டி பகலிரவு மோதலாக மாற்றப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மறுமுனையில் மெல்பர்ன் மைதானத்தில் நடைபெறவிருக்கின்ற முதல் பகலிரவு டெஸ்ட் போட்டியாகவும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி அமைவதோடு இது ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குள் அடங்குவதில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தானில் ரயிலுடன் பயண கைதிகளாக பிடிக்கப்பட்ட 400 பேரில் 155 பேரை பாதுகாப்பு படை மீட்டுள்ளது. பயண கைதிகளை பிடித்த பலுசிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த 27 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அனைத்து பணைய கைதிகளும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட பயணிகளில் 58 ஆண்கள், 31 பெண்கள், 15 பேர் குழந்தைகளாவர். அவர்கள் அனைவரும் இன்னொரு ரயில் மூலம் பலோசிஸ்தான் மாகாணத்தின் கச்சி மாவட்டத்தில் உள்ள மாக் நகருக்கு பத்திரமாக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பணைய கைதிகளாக உள்ள 200க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. ஆனால் பணைய கைதிகளை சுற்றி தற்கொலை படையினர் இருப்பதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான போரை 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்துள்ளது. தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து அந்நாட்டிற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ராணுவ உதவி, உளவு தகவல்களை மீண்டும் வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. 30 நாட்கள் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் ரஷ்யாவின் நிலைப்பாடு குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. அதேவேளை தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவுடன் அமெரிக்கா இன்று பேச்சுவார்த்தையை நடத்தவுள்ளது. போரை தற்காலிகமாக நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒப்புக்கொள்வார் என எதிர்பார்க்கிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 3 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்ய போர் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா பாராளுமன்றத்திலிருந்து தனது நாட்காலியுடன் நாக்கை நீட்டியபடி ஜஸ்டின் ட்ரூடோ வெளியேறிய புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இன்று புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள மார்க் கார்னியை ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்தார். இருவரும் சில மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். இதற்கிடையே தனது பதவிக்காலம் முடிவடைவதால் ஜஸ்டின் ட்ரூடோ தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அவர் பாராளுமன்றத்திலிருந்து தனது நாட்காலியுடன் நாக்கை நீட்டியபடி வெளியேறினார். இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.
கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்திலிருந்து அமெரிக்காவுக்கு விநியோகிக்கும் மின்சாரத்துக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு பதிலாக கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு ஏற்கனவே அறிவித்திருந்த 25% கூடுதல் வரி விதிப்பை இரட்டிப்பாக்க அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து ஒன்டாரியோ மாகாண பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா மீது ட்ரம்ப் விதிக்கும் கூடுதல் வரி அமெரிக்க பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். அந்த வரி விதிப்பு விலைவாசியை அதிகரித்து அமெரிக்க மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு அதிக செலவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார். இதேவேளை கனடா மெக்சிகோவின் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கூடுதல் வரி விதிப்பிலிருந்து கடந்த 2020 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா மெக்சிகோ கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்களுக்கு விலக்கு அளிக்க ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை உத்தரவிட்டார். எனினும் வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வராத சுமார் 62% கனடா பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு தொடரும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.